வணக்கம். உங்க லாரியோ வேனோ இல்ல ஆட்டோவோ உங்க தொழில் சக்கரங்கள்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சக்கரங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கண்டிப்பா தேவையில்லையா? அதுதான் வணிக வாகன காப்பீடு. இது வெறும் சட்டத்துக்காக மட்டும் இல்லைங்க, உங்க உழைப்புக்கான ஒரு பாதுகாப்பு. வாங்க இத பத்தி ஒவ்வொன்னா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன். உங்க பாலிசில இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நிஜமாவே உதவுதா? திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க தொழில் அப்படியே நிக்காம இருக்க அது கை கொடுக்குமா? இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கையா பதில் சொல்வீங்க. சரி, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம்? பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, இது சட்டம். இன்சூரன்ஸ் இல்லாம வண்டிய ரோட்டுக்கு கொண்டு வந்தா அது தப்பு. ரெண்டாவது, இது உங்க பிசினஸோட பேக் போன் மாதிரி. திடீர்னு நடக்கிற விபத்தால உங்க தொழில் முடங்கி போகாம காப்பாத்துற ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க. சரி, இது ஏன் இவ்ளோ முக்கியம் சொல்றோன்னு புரியுதுங்களா? வெறும் சட்டத்துக்காக மட்டும் இல்ல, அதை தாண்டி உங்க தொழிலுக்கு இது எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. இப்ப இங்க பாருங்க, 1888 மோட்டார் வாகன சட்டப்படி வண்டிக்கு மினிமம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸாவது கண்டிப்பா இருக்கணும். இல்லனா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட், வண்டி திருடு போறது, இல்ல ஒரு வெள்ளம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்னாகி உங்க வண்டிக்கு பாதிப்புன்னா அந்த லட்சக்கணக்கான நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாத்த போற ஒரே விஷயம் இந்த இன்சூரன்ஸ் தான். ஓகே, இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா எத்தனையோ இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல எது உங்களுக்கு கரெக்டானது? உங்க பாலிசில என்னென்னலாம் கவர் ஆகும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மெயின் டைப் இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி. இது சட்டத்துக்காக கட்டாயமா எடுக்க வேண்டியது. அதாவது உங்க வண்டி போய் இன்னொருத்தர் மேலயோ இல்ல அவங்க வண்டி மேலயோ மோதிருச்சுன்னா அதுக்கு இதுல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா உங்க வண்டிக்கான டேமேஜ்க்கு இதுல இருந்து ₹1 கூட கிடைக்காது. இன்னொரு வகை தான் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. சொல்லப்போனா இதுதான் ஒரு முழுமையான பாதுகாப்பு. இது தேர்ட் பார்ட்டிக்காகிற நஷ்டத்தையும் கவர் பண்ணும், கூடவே உங்க சொந்த வண்டிக்காகிற சேதம், வண்டி திருடு போறது, தீ விபத்துன்னு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கும். இப்ப இந்த ஐடிவின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இதை நல்லா கவனிங்க. அதோட விரிவாக்கம் இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு தேதியில உங்க வண்டிய மார்க்கெட்ல வித்தா என்ன விலை கிடைக்குமோ அதுதாங்க ஐடிவி. ஒருவேளை வண்டி டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு இல்லனா திருடு போயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகையே இந்த ஐடிவி அமௌண்ட் தான். அதனால பாலிசி எடுக்கும் போதே இதை சரியா முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அதுதான் பிரீமியம். அதாவது இன்சூரன்ஸ்க்காக நாம வருஷ கட்டுற பணம். அது எப்படி கணக்கு போடுறாங்க? அதுல நாம எப்படி கொஞ்சம் சேமிக்கலாம்? வாங்க அதையும் பாத்திரலாம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்டோட வண்டிக்கு ஒரு பிரீமியம், உங்க வண்டிக்கு ஒரு பிரீமியம், ஏன் இந்த வித்தியாசம்னு? இன்சூரன்ஸ் கம்பெனி எதெல்லாம் வச்சு இந்த தொகையை முடிவு பண்றாங்க? வாங்க அதுக்கு பின்னால இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். இந்த விஷயங்களை வச்சுதான் உங்க பிரீமியம் முடிவு செய்யப்படுது. உதாரணமா, உங்க வண்டியோட மாடல், அதோட வயசு, என்ஜின் கெப்பாசிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய சிட்டில வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அங்க ஆக்சிடென்ட் ரிஸ்க் அதிகம்னு பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் நோ கிளைம் போனஸ், அதாவது என்சிபி. வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நோ கிளைம் போனஸ், சுருக்கமா என்சிபி. பேர்லே இருக்கு பாருங்க. போன பாலிசி வருஷம் முழுசும் நீங்க எந்த கிளைமும் பண்ணலனா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கும். அதுதான் இந்த போனஸ். நீங்க சேஃபா வண்டி ஓடுனதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட் மாதிரி இது. பாருங்க, நீங்க எவ்ளோ சேஃபா வண்டி ஓட்டுறீங்கன்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதுதான் இந்த என்சிபி. ஒவ்வொரு கிளைம் இல்லாத வருஷமும் இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே போகும். தொடர்ந்து 5 வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தா உங்க பிரீமியத்துல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் கூட தள்ளுபடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பணத்தை மிச்சப்படுத்த இது ஒரு சூப்பரான வழி இல்லையா? சரி, பிரீமியமை குறைக்க இன்னும் சில சிம்பிளான வழிகள் இருக்கு. முதல்ல சேஃபா வண்டி ஓட்டி அந்த என்சிபியை சம்பாதிச்சு அதை காப்பாத்திக்கணும். ரெண்டாவது, உங்க வண்டிக்கு சரியான ஐடிவியை சூஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா செட் பண்ணா தேவையில்லாம பிரீமியம் அதிகமாகும். ரொம்ப குறைவா செட் பண்ணா நஷ்டம் உங்களுக்கு தான். மூணாவதா, உங்க வண்டியில ஏஆர்ஐ அப்ரூவ் பண்ண ஆன்டி டெஃப்ட் டிவைஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. கடைசியா ரொம்ப முக்கியமா, பாலிசிய கரெக்ட் டைமுக்கு ரினியூ பண்ணிடுங்க. லேட் பண்ணா உங்க என்சிபி போயிடும். ஓகே, இவ்ளோ நேரமெல்லாம் நல்லபடியா இருக்கிறத பத்தி பேசணும். ஆனா சொல்ல முடியாது இல்லையா, ஒருவேளை வேண்டாதது நடந்து ஒரு விபத்தாயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது எப்படின்னு அந்த ப்ராசஸ இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நிச்சயமா அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைப்போம்.
ஆனா ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அந்த டென்ஷன்ல என்ன பண்றதுனே போனாது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த நேரத்துல நம்ம சரியா செய்யற சில விஷயங்கள் தான் நமக்கு கிளைம் சுலபமா கிடைக்கிறதுக்கு உதவும். இந்த 4 ஸ்டெப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, என்ன நடந்தாலும் சரி முதல்ல உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஸ்டெப் 2, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஸ்டெப் 3, கிளைமுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 4, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து வண்டியை செக் பண்ண வர சர்வேயருக்கு முழுசா கோஆபரேட் பண்ணுங்க. சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பாத்தீங்கன்னா, உங்க இன்சூரன்ஸ் பாலிசியோட காப்பி, வண்டியோட ஆர்சி புக், வண்டி ஓட்டுநரோட டிரைவிங் லைசென்ஸ், அப்புறம் போலீஸ்ல கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி. இதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஒரு சின்ன டிப் என்னன்னா, இது எல்லாத்தோட ஒரு செட் ஜெராக்ஸை எப்பவுமே வண்டியில வச்சுக்கோங்க. அவசர நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நாம எவ்ளோ நேரம் பேசினதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். இதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாத விஷயங்கள். முதல்ல, இன்சூரன்ஸ் சட்டப்படி கட்டாயம். அது மட்டும் இல்லாம உங்க தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது, தேர்ட் பார்ட்டி வேணுமா இல்ல ஃபுல் கவரேஜ் காம்ப்ரிஹென்சிவ் வேணுமான்னு சரியா முடிவு பண்ணுங்க. மூணாவது, உங்க என்சிபி தான் உங்க பிரீமியத்தை முடிவு பண்ணுது. அதனால சேஃபா ஓட்டுங்க. நாலாவது, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கிளைம் பண்ற ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா, எப்பவுமே பாலிசி டாக்குமெண்ட்ஸை வண்டியிலே வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கையில இருக்கிற அந்த பாலிசி வெறும் காகிதம் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன உங்க தொழில எந்த ஒரு திடீர் செலவுல இருந்தும் காப்பாத்த போற உங்க உண்மையான கேடயம் அது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க கடைசியா எப்போ உங்க இன்சூரன்ஸ் பாலிசிய எடுத்து முழுசா படிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை பார்க்கலனா இன்னிக்கே எடுத்து பாருங்க. அதுல இருக்கிறதெல்லாம் உங்க தேவைக்கு சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா உங்க தொழிலோட பாதுகாப்பு வேற யார் கையிலயும் இல்ல, உங்க கையில தான் இருக்கு. கவனமா இருங்க, பாதுகாப்பா வண்டி ஓட்டுங்க.